ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் 6 மாத குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைந்த ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தி, அதே நேரம் ஈஸியாக இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா பொருட்களையும் வாங்கி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா கேழ்வரகு, அதை நாம் ராகி கேப்பைன்னு சொல்லுவோம், அதை ஒரு 1 kg எடுத்துக்கோங்க. மஞ்சள் சோளம் ஒரு 100 கிராம், கருப்புளுந்து அதாவது தோல் நீக்காத உளுந்து ஒரு 1/2 கிலோ, பாசி பயிறு 1/4 கிலோ, கம்பு 1/2 கிலோ, நிலக்கடலை பருப்பு 100 கிராம், பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா 50 கிராம், கவுனி அரிசி 250 கிராம், சுக்கு 10 ரூபாய்க்கு, கோதுமை சம்பா கோதுமை ஒரு 1/4 கிலோ, சுக்கு ஒரு துண்டு சேர்த்தா போதும். நான் உங்களுக்கு கிளிப்பிங்ஸில் காமிச்சிருப்பேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே வாங்கிட்டு தனித்தனியாக எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா சுத்தமான முறையில் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 நாள் காஞ்சா போதுமானது. இப்போ இதில் ஒரு கனமான இரும்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒன்றொன்னா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் சோளம் நல்லா வெடிக்கிற ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் எல்லாத்துலேயுமே நம்ம எடுத்துருக்க தானியங்கள் எல்லாத்துலேயுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே காமனான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. எல்லாத்துலேயுமே நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கும். இதில் இப்போ பார்த்திங்கன்னா கவுனி அரிசி சேர்க்குறோம். கவுனி அரிசியும் ஸ்மெல் வர்ற வரைக்கும் வதக்கினா போதும். ரொம்ப பொரிஞ்சு வரணுங்கிற கட்டாயம் கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வதக்கி விட்டுட்டு வாங்க. இதை லோ ஃப்ளேம்லேயே வறுத்து விட்டுட்டு வாங்க. இப்போ இதை எல்லாமே ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகி வறுத்து எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமோ லோ ஃப்ளேமோ ரொம்ப தீய விடாமல் பார்த்துக்கோங்க. இந்த பதம் வந்ததுக்கப்புறமா இதை தனியாக தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம கம்பு சேர்ப்போம். கம்பில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உடலில் இருக்க கழிவுகளை நீக்கும். அதே நேரத்தில் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறப்ப கம்பு சாப்பிட்றப்ப நமக்கு கம்பில் பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலுமே நல்லா ஃபில்லிங் ஆகிறதுனால நம்ம அதிகமாக சாப்பிட்றத அது தடுக்கும். அது பார்த்திங்கன்னா பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலில் வைக்கும். ஏன்னா இன்சுலினோட சுரப்பை அது தூண்டும். அதே மாதிரி ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு கம்பு நிறைய உதவுது. விட்டமின்ஸ் நிறையா இருக்கிறதுனால அது டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோவை கொடுக்கும். இப்போ நம்ம கருப்பு உளுந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும், வதக்கிக்கணும். இப்போ கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, தோல் நீக்காத உளுந்து தான். உளுந்தில் தோல் நீக்காத உளுந்தை நம்ம சேர்த்துக்கிறோம். தோலில் நிறையா சத்துக்கள் இருக்கிறதுனால. அடுத்து நிலக்கடலை பருப்பு பார்த்திங்கன்னா தோலோடு இருக்குது. அதை நம்ம தோல் நீக்கிக்கணும். ஃபஸ்ட்டு இது வறுத்துட்டு நல்லா தோல் வெடித்து வர்ற ஸ்டேஜில் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தானியங்கள் கொட்டி வச்சுருக்க பிளேட்டோடு சேர்க்காமல் தனியாக வேறு பிளேட்டில் சேர்த்துட்டு இதை கையாலே தோலை நீக்கிட்டு நீங்கள் தோலை நீக்கின பருப்பை தானியங்களோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாமே நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சம்பா கோதுமை யூஸ் பண்ணணும். கோதுமை கிடைக்காததுனால நான் சம்பா கோதுமை குருணை எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா வதங்குற பதம் வதக்கிற பதம் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ரவை வதக்கும் போது மணலாக வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நல்லா வறுத்தெடுத்துட்டு நம்ம தானியங்கள் கொட்டி வச்சுருக்கதோட இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு எல்லா பக்கமும் நல்லா ஆறி வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறி வரணும். எறும்புகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் சுற்றி கூட நீங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து போட்டுக்கலாம். மஞ்சத்தூளுக்கு எறும்பு வராது. அதாவது தட்டை சுற்றி நீங்கள் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். இப்போ கேப்பை இதை நம்ம கேழ்வரகு ராகின்னு சொல்லுவோம். இதை பார்த்திங்கன்னா நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். நான் பாதியாக வறுத்தெடுத்துக்கிறேன். ஒரேடியாக வறுத்தெடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால நான் 2 பங்காக பிரிச்சுட்டு வறுத்தெடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது சட்டுன்னு வறுபட்டு வந்துடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்தெடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை வேறு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். ரொம்ப வறுத்துற வேணால், கேப்பை சட்டுன்னு தீயிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்த பேட்ச் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். கேப்பை பார்த்திங்கன்னா அதுலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட் நிறையா இருக்கனால நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவலை அதிகப்படுத்தும். அதே நேரம் இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்கிறதுனால ரொம்பவே உங்களுக்கு சாப்பிடும் பொழுது வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். அடுத்து
கம்பில் நம்ம நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே கம்பு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் செரிமான கோளாறு உள்ளவங்களுக்கு, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு கம்பு வந்து ரொம்பவே வந்து நல்லது. அதே நேரம் குடல் புற்றுநோய் வராமல் நம்மளை பாதுகாக்கும். கேழ்வரகு பார்த்துருப்போம். கேழ்வரகில் வந்து நிறைய கால்சியம், பாஸ்பரஸ் இருக்கிறதுனால எலும்புகளுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது கேழ்வரகு. அதாவது இதயத்துக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது. இது கருப்பு கவுனி அரிசியை எடுத்து பார்த்திங்கன்னா அதுவும் உடலில் உள்ள கழிவுகளை நீக்கி கல்லீரலில் உள்ள நச்சு பொருட்களை எல்லாம் வந்து நீக்குது. தோல் சம்பந்தமான நோய்களையும் நீக்குது. ஹார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பை வந்து உருவாக காரணமாக இருக்குது. கெட்ட கொழுப்புகளை எல்லாம் நீக்கிட்டு இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை வந்து ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. பொட்டுக்கடலையே நல்ல ஒரு செவக்கிற பதம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்துலேயுமே வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறனால உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வராது. தாராளமாக நீங்கள் எல்லோரும் சாப்பிட்லாம். மோஸ்ட்லி நீங்கள் மார்னிங் இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. இதை வந்து கஞ்சியாகவோ சப்பாத்தியாகவோ ஈவன் நீங்கள் வந்து இதை வந்து கூழ் மாதிரி காய்ச்சி கூட கொடுக்கலாம். மோர் கலந்து குடிக்கலாம். அதே நேரத்தில் வெல்லம் சேர்த்து கொடுக்கலாம். இதில் வந்து நம்ம பாதாமும் முந்திரியும் சேர்க்குறோம். பாதாம் முந்திரி பெரியவங்களுக்கு கொடுக்குறப்ப அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பாதாம் முந்திரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. பாதாம் வந்து கெட்ட கொழுப்பு நீக்கி நல்ல கொழுப்பு வந்து உருவாக காரணமாக இருக்குது. பாதாமில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குது. நல்ல ஆரோக்கியமான கொழுப்புகளை உருவாகிறதுக்கு வந்து நமக்கு வந்து முந்திரி வந்து நல்ல ஒரு பயன் தரக்கூடியதாக இருக்குது. இதில் வந்து நம்ம சுக்கு ஒரு துண்டு போல் தான் சேர்த்துப்போம். ஏலக்காய் ஒரு 4-5 சேர்த்துப்போம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட ஒரு 5 எக்ஸ்ட்ரா ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். எல்லாமே வறுத்துட்டு நம்ம தனித்தனியாக வச்சுருக்கோம். சுக்கும் ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். சுக்கு இந்த அளவு சேர்த்தா போதுமானதாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம தோல் நீக்கி வச்சுருக்க நிலக்கடலை பருப்பை சேர்த்துக்கணும். கையாலே இந்த மாதிரி தோல்களை நீக்கிக்கோங்க. நிலக்கடலை பருப்பு தோலோடு சேர்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு நம்ம நிலக்கடலை பருப்பையை எல்லா தானியங்களோடையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் ஒரு தடவை ஜல்லடையில் இதை சளிச்சு எடுத்துகிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க. ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.